الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وهو الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب لا يعيب الطعام واستحباب مدحه. وعن أبي هريرة رضي الله عنه قال ما عاب رسول الله صلى الله عليه وسلم قط إن اشتهاه أكل وإن كرهه ترك. متفق عليه. நேற்றுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம் தொடர்ச்சியாக உணவு சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஒழுக்கம், உணவை குறை கூறக்கூடாது, அதை புகழ்வதே விருப்பத்தக்கதாகும். முஸ்லிமில் வரக்கூடிய, புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறவே உணவை குறை கூற மாட்டார்கள். அவர்கள் விரும்பினால் அதை உணவை சாப்பிடுவார்கள். அந்த உணவை வெறுத்தால் சாப்பிடாமல் விட்டு விடுவார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துகளில் ஒன்று அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரிஸ்க், இந்த உணவு. இந்த உணவை நாம் குறை கூறக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடித்திருந்தால் அதை சாப்பிடுவதும், நமக்கு பிடிக்காவிட்டால் அதை நாம் என்ன செய்யலாம், அதை சாப்பிடாமல் இருந்து விடலாம். ஆனால் அதில் குறையை சொல்வதோ அல்லது அதை நாம் ஒரு அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது கூடாது. மாறாக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவுக்கு முரணாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாலும் அவர்களுக்கு உணவு வைக்கப்படும் பொழுது விரும்பினால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிடுவார்கள். இல்லை, விரும்பவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு விடுவார்கள். அதில் குறை கூற மாட்டார்கள். இப்போ இங்கு நாம பொதுவாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கு. அதுவும் பிரத்யேகமாக சிறு குழந்தைகள் அல்லது மாணவர்கள், ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடியவங்க பார்க்கும் பொழுது காலையில் சாய் தன்னுடைய நேரத்தை கழித்து அவர் சமைத்து விட்டு செல்லும் பொழுது, கொடுத்து அனுப்பும் பொழுது சாப்பிடாம திரும்பி கொண்டு வருவதும் அல்லது அதை குப்பையில் கொட்டக்கூடிய விஷயங்கள் பார்க்கிறோம். இது அல்லாஹுடைய நிஅமத்தை நாம் வெறுக்கக்கூடியது போல. நாம் அல்லாஹு தஆலா கொடுத்த நிஅமத்தை எடுத்துக்கொண்டு அதை சாப்பிட்டு கொள்ள வேண்டும். எங்களுக்கு கிடைத்த விஷயம் சிலருக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு இந்த உணவை கொடுத்தான் என்றால் யோசிச்சு பாருங்க, அந்த வழியை தான் நம்ம கடந்து நம்முடைய ஆஃபீஸுக்கோ அல்லது நம்முடைய ஸ்கூலுக்கோ அல்லது நம்முடைய ஒரு வீட்டிற்கு வரும் பொழுது, கடக்கும் பொழுது இங்கு ஏழை எளிய மக்கள் என்ன யாசனம் செய்து கொண்டு சின்ன சின்ன விஷயத்திற்காக யாசனம் கையேந்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா நம்மை அப்படிப்பட்ட நிலையில் ஆக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு சுப்ஹானல்லாஹ் ரிஸ்கை நமக்கு அந்த ரிஸ்க் நமக்கு தேடி வந்து நமக்கு கிடைக்கின்றது என்றால் அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எப்பொழுது சிறிய விஷயங்களை கண்ணியப்படுத்துவோமோ, அதற்கு நன்றி செலுத்துவோமோ, அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதற்கு அதிகமான விஷயத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்துவான். ஆம், வீட்டில் சமைக்கப்படும் பொழுது, நம்முடைய வீட்டு மனைவியோ வீட்டு மக்கள் சமைக்கும் பொழுது பெண்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சோண்டு உப்போ அல்லது காரமோ அதிகமாக இருந்தால் அதை தெரியப்படுத்துவது என்பது என்ன, அது எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் அது தெரியப்படுத்துவதும் என்ன, அழகான முறையில் நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சு, ஏனென்றால் அடுத்த வாட்டி நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான். அங்கு குறை கூடக்கூடிய விஷயங்கள் இது இந்த விஷயத்தில் பட்டியல் வராது. அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த விஷயத்தை நாம் எப்பொழுதுமே வெறுக்க கூடாது. சின்ன சின்ன விஷயத்திற்கு நாம இப்போ பார்க்குறோம், குழந்தைகள், நம்முடைய மாணவர்கள், நம்முடைய குழந்தைகள் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கு. எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட், வெளியிலிருந்து சமைத்து அங்கு பேக் செய்து வந்தால் அதை சாப்பிட்றாங்க. ஆனால் வீட்டில் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம கொடுக்கும் பொழுது அதை வெறுக்கின்றார்கள். இதுவும் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு ஒரு முறை பசியோட வெளியே வர்றாங்க. அந்த சம்பவத்தையும் நாம சமீபத்தில் பார்த்திருந்தோம். ரொம்ப பசியோட வர்றாங்க, அவங்களுக்கு உணவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க, அவங்களுக்கு பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த நேரத்தில் வர்றாங்க, கேட்குறாங்க, அபூபக்கர், இந்த நேரத்தில் உங்களுக்கு எதை உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றியது? அல்லாஹ்வுடைய தூதரே, பசியினால தாங்க முடியல, வெளியே வந்தோம். அப்படியே 2 பேர் கடந்து வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, வெளியே வர்றாங்க. உமரே, எந்த விஷயத்தை உன்னை
வீட்டை விட்டு வெளியேற்றியது. அல்லாஹ்வுடைய தூதரே, பசி எனக்கு தாங்க முடியல, ஏதாவது வெளியே நமக்கு கிடைக்காதா என்றுதான் வந்தோம். சரி வாங்க என்று அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க. பிறகு அங்கு அவர் தண்ணி எடுப்பதற்காக சென்ற காரணத்தினால் அவங்களுடைய பெண்கள் அவங்களுடைய மனைவி பார்த்து சந்தோஷப்பட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் மற்றும் உமர் வந்திருக்கின்றார் என்று, உங்களுடைய வருகை அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி ஏற்படுத்தட்டும் என்று சொல்லி வீட்டில் இருந்த எடுத்து பிழைத்து கொடுத்தாங்க. அதற்குடைய விரைவாக அவரும் அன்சாரி சஹாபி என்ன விரைந்து வந்து ஆட்டை அறுத்து அவர்களுக்கு விருந்தாக அமைக்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்டுக் கொடுக்கும் பொழுது சஹாபா அந்த இருவரும் சாப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில், நீங்க இந்த நிஅமத்தை பற்றியும் மறுமையில் கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க, நினைவுபடுத்துறாங்க. லதுஸ்அலுன்ன யௌமைதின், இந்த நிஅமத்தை பற்றியும், உங்களை பசியாக இருந்தீர்கள், வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை ஏற்படுத்தினானே, இந்த ரிஸ்கை பற்றியும் உங்களிடம் கேட்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு சஹாபாக்களுக்கும் நினைவுபடுத்துகின்றார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய கையில நமக்கு உணவு வரும் பொழுது நாம் அதை நிராகரிக்கிறோம் அல்லது அதை தூக்கி என்ன குப்பையில போட்டுறோம் என்று இருக்கும் பொழுது, அந்த உணவை பற்றி கண்டிப்பாக நம்மிடம் கேட்கப்படும். உண்ணக்கூடிய அந்த உணவு சாப்பிட்ட அந்த சஹாபிக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நிஅமத்தை பற்றி உங்களிடம் மறுமையும் கேட்கப்படும் என்று நன்றி செலுத்தினீர்களா, அப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைத்தீர்களா என்றால், இப்பொழுது நாம உணவை வீணடிக்கின்றோம் என்றால் யோசிச்சு பாருங்க. ஆக இந்த விஷயத்தை செய்யக்கூடாது. மாறாக நல்ல விஷயம் இருக்கும் பொழுது அதை புகழ வேண்டும். புகழ வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் என்ன செய்வாங்க, உணவு சிறந்ததாக இருந்தால் அந்த விஷயத்தை நினைவுபடுத்துவாங்க. அதுதான் வரக்கூடிய ஹதீஸில், அடுத்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தாரிடம் குழம்பை கேட்டார்கள். ஏதாவது குழம்பு கொடுங்க சாப்பிட்றதுக்காக ரொட்டியில நினைத்து. எங்களிடம் காடி என்னும் ஹல் என்று அரபி வார்த்தை வருகின்ற அல் ஹல், காடி எனும் புளிப்பு பானம் தவிர வேறு இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். அதை கொண்டு வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். குழம்பில் காடி நல்லது, குழம்பில் காடி நல்லது என்று இருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது ஹல் என்று சொல்லும் பொழுது நம்ம புரிந்து கொள்வதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வினிகர். ஹல் அந்த காலத்துல பேரித்த பழத்தை ஊற வைத்து கொஞ்சம் அது லேசாக அதுல புளிப்பு தன்மை வரக்கூடிய அளவுக்கு பயன்படுத்துவாங்க அந்த பானம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் எந்த குழம்பும் இல்லாத காரணத்தினால் அதை கொண்டு வாங்க சொல்லி அதுல ரொட்டி என்ன செய்யறாங்க, நினைத்து சாப்பிட்டு, காடியிலே சிறந்த குழம்பிலே அந்த சிறந்த குழம்பு இதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கின்றார்கள் என்றால், அப்போ நமக்கு சிறந்த ஒரு விஷயத்தை நாம பெற்றோம், நம்முடைய வீட்டில நம்ம வெளியே எங்கேயாவது பெற்றோம் என்றால் அதை நாம் என்ன செய்யணும், புகழ வேண்டும். மனிதன் என்ற விஷயத்துல சிறு குறு இருக்கும் தான் தவறு, அதை நம்ம என்ன செய்ய தேவையில்லை. பொதுவாக விருந்துக்கு செல்லும் பொழுது என்ன செய்யறோம், இதெல்லாம் நம்மளுடைய சமுதாயத்துல ஏற்படக்கூடிய விஷயம். சாப்பாடுல அமோகமாக தான் இருந்துங்க, ஆனா கொஞ்சம் இது எப்படி சாப்பாடு அமோகமாக இருந்து கொஞ்சம் இது இருந்தா கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அல்லாஹ் அக்பர். அதை விட்டுட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ரொம்ப அருமையான ஒரு விருந்து இருந்தது, ரொம்ப அருமையான முறையை நீங்க எங்களுக்கு உபசரம் செஞ்சீங்க என்று நம்ம சொல்லி விட்டு போகும்பொழுது எவ்வளவு பெரிய விட்டு அவங்களுக்காக துவா செய்து விட்டு வந்தார். அதே அப்படியே மனைவியும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்கள் சமைத்தார்கள் என்றால், அதை நமக்கு விருப்பமாக இருந்தது என்றால் நல்லதா நம்ம அவங்களுக்காக துவா செய்ய வேண்டும். அவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக நீங்க நல்ல இன்னைக்கு சிறந்த விஷயம் சமைத்தீங்க என்று அவர்களை புகழ்வது என்ன, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். இதனால சிறிய சுன்னத்து தானே என்று நாம் விடும் பொழுது இந்த குடும்பத்தில் ஏற்பட அந்த குடும்பவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன ஆகும், அது லேசாக விரிசல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இதுவெல்லாம் என்ன, அது மகன் மற்றும் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே ஒரு நெருக்கத்தையும், அதே போல கணவர் மற்றும் மனைவிக்கு இடையே நெருக்கத்தையும் என்ன, இது அனைத்துமே சின்ன சின்ன வார்த்தைகளை ஏற்படுத்தும். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய விஷயத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். விருப்பம் இல்லை என்றால் அதை என்ன செய்வாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக உடம்பு கறி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஃப்ரால உடம்பு கறி கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பழக்கம் இல்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுக்க போகும் பொழுது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமாரில் ஒருவர் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது பப், அது உடம்பு கறி, பக்கத்து அண்டை வீட்டினர் அன்பளிப்பாக கொடுத்தாங்க, அதான் வைத்து என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை உயர்த்தி விட்டார்கள்.
இப்போ முன்னாடி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இது ஹராமா என்று கேட்கிறாங்க. இல்ல ஹராம் இல்ல, எனக்கு விருப்பம் இல்லை, நாம் இது சாப்பிட்டு பழக்கம் இல்லை என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சாங்க, விட்டு விட்டார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் அதை விட்டு விடுவார்கள். ஆனால் அதை எந்த ஒரு குறையும் குறையை காண்பிக்க மாட்டார்கள், குறை விஷயங்களை சொல்ல மாட்டார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இதனால நிறைய விஷயங்கள் சுமூகமான முறையில் அமையும். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய குழந்தைகள். நாம குறை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் என்ன செய்யும், அதே குறைத சொல்ல ஆரம்பிக்கும். அந்த நேரத்தை நீ இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகு நீங்க சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்லக்கூடியவனாக ஆகலாம். நாம தான் வளர்த்தோம், நாம தான் நம்முடைய வீட்டுல பெண்கள் சமைக்கும் பொழுது அதை மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சதுனால குழந்தை பார்த்து கொண்டிருந்து ட்ரைனிங் எடுத்து நம்மிடம் இருந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவன் நம்மை விட மிஞ்சி என்ன செய்யறான் சொல்லக்கூடிய நிலை ஏற்படுது. ஆக இந்த அனைத்து விஷயத்தையும் நாம கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ரிஸ்கை கொடுத்திருக்கின்ற அந்த ரிஸ்கில் அபிவிருத்தியும் கொடுத்த அந்த நியமத்திற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வண்ணமாகவும் நம்முடைய வாழ்க்கையை நன்றி உள்ள ஒரு அடியார்களாக ஆக்கி நம்முடைய வாழ்க்கையை சீரான முறையில் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.